இன்றைக்கு ஆரோனை குறித்த இந்த பாடத்திலே நாங்கள் கடைசி பாகம் இன்றையோட இந்த பாடம் நாங்கள் தியானித்து முடியுது. அதை நான் உங்களுக்கு இன்றைக்கு 4வது வாரமாக ஆரோனை குறித்து ஆசாரிய ஊழியத்தை குறித்து நமக்கும் அதுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன என்று சொல்லி நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். 1வது வாரத்திலே நான் உங்களோடு பேசியிருந்தேன், உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆரோனை போன்ற அழைப்பு உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆரோனை போன்ற அந்த ஆடை, அந்த உடுப்பு, அந்த வஸ்திரம் கொடுக்கப்படாவிட்டாலும் அழைப்பு இருக்கிறது. நமக்கு அந்த வஸ்திரம் எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் அதை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை பார்த்தோம். அந்த வஸ்திரத்தை எப்படி உருவாக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார், எந்த நூலால் உருவாக்க சொல்லி சொன்னார், அதுக்குள்ளே என்ன ரகசியங்களை அவர் மறைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். அது எங்களுக்கு நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது ஆண்டவருடைய அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த வஸ்திரத்தை அவர் அலங்காரமாகவும் மகிமையாகவும் ஆரோனுக்கு கொடுத்தார். ஆரோனை போன்று நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களைப் போல ஒத்துப்போக முடியாது. என்ன, ஆண்டவரை போல நாங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த நாளில் நாங்கள் வளர்ந்த திருச்சபையில் எங்களுக்கு போதித்த விஷயம் அதுதான். ஒத்து போக முடியாது, கம்ப்ரமைஸ் ஆக முடியாது. ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்காக நாங்கள் நிலை நிற்க வேண்டியதாக இருக்கிறது. ஓகே, இன்றைய நாளிலே கடைசியாக ஆரோனுடைய வஸ்திரத்திலே 2 பகுதிகள் இருக்கிறது. என்னென்ன ஞாபகம் இருக்கா? மறந்து விட்டோம். ஓகே, பாகையும் இடைக்கச்சையும். ஓகே, 28வது அதிகாரம் யாத்ராகமம் 36லிருந்து 39 வரைக்கும் வாசிப்போம். அதில் ஆண்டவர் மோசேக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த பாகையை ஆங்கிலத்தில் அதை மைட்டர் என்று சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வேணுமானாக எழுதி கொள்ளுங்க, மைட்டர் அல்லது டர்பன். இங்கிலீஷ் பைபிளில் மைட்டர் என்று இருக்கும், சில வேதாகமத்தில் டர்பன் என்று சொல்லி பாவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாகையை எப்படி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆலோசனை கொடுக்கப்படுகிறதை நாங்கள் யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 36லிருந்து 39 வரைக்கும் வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிப்போமா? பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்போதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். ஓகே, ஆண்டவர் இப்ப இந்த வசனங்கள்ல நாங்க பார்க்கிறோம், இந்த பாகையை அல்லது மைட்டர் அல்லது டர்பன் இதை எப்படி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை வழங்குகிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த மைட்டர் உங்களுக்கு ஒரு உதாரணமா ஒரு படத்தை நான் காட்டலாம் என்று விரும்புகிறேன். இந்த மைட்டர் இந்த விதமாகத்தான் இருக்கும். அதுல 36வது வசனத்தை பாருங்க. அதுல என்ன செய்யட்டாம்? பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டட்டாம். என்ன வெட்டட்டாம்? கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலி டு த லார்ட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா காடோஷ் லா யாஹ்வே என்னன்னு போடட்டா? காடோஷ் என்று சொன்னா பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது காடோஷ் லா யாஹ்வே. நான் இதை ஆழமா பேச போறதில்லை. காடோஷ் லா யாஹ்வே என்று சொல்லி அதிலே போடட்டாம், இந்த விதமாக போடட்டாம், அதை பதிக்கட்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இதுல எப்படி பதிக்கட்டாம்? கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருடைய பரிசுத்தம் அல்ல. அதை நம்ம வடிவா விளங்கி கொள்ளணும். கர்த்தருடைய பரிசுத்தம் அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தம். அதாவது இதன் மூலமாக ஆரோன் என்ன செய்ய வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இந்த
வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அவர் நிற்கும் பொழுது, இந்த பாகையெல்லாம் போட்டுக்கொண்டு நிற்கும் பொழுது அவர்களுக்கு சொல்ல வேண்டும், என்ன? இங்கே வரும் பொழுது கர்த்தருக்கு பரிசுத்தமாக நீ வர வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த பலிகளை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். இந்த பலிகளை பற்றி ஆண்டவர் பேசும் பொழுது கொடுக்கப்படுகின்ற பலிகள், ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், புறா குஞ்சுகளா இருக்கட்டும், வேற என்ன கொடுப்பாங்க? பலி அப்பம் கொடுப்பாங்க. அதை ஏன் அந்த விதமாக ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த யாத்ராமமா லேவியராம புத்தகம் படிப்பித்து கொடுக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் நல்ல ஹைஃபை வசதியான ஆக்கள் என்று சொன்னா அவங்க மாடை பலி கொடுக்கலாம். கொஞ்சம் என்ன சொல்றது, வசதி குறைஞ்சவளா இருந்தால் அவங்க ஆட்டுக்கடாவை பலி கொடுக்க முடியும். அதை விட கொஞ்சம் வசதி குறைஞ்சவன்னா அவங்க புறா குஞ்சை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி கொடுக்கலாம். அதை விட இன்னும் கஷ்டம்னு சொன்னால் அப்பங்களை சுட்டு கொண்டு வந்து ஆசாரியன் இடத்துல கொடுத்து அவர்கள் அதை பலியாக கொடுத்து ஆண்டவரோடு ஒப்புரவாய்க்கொள்ளும். அப்போ அவர் கொண்டு வர பலியவே ஆண்டவர் சொன்னார், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நோய் வாய்ப்பட்டதெல்லாம் என்னது, இழுபட்டது, அது இழுபட்டது, காதில் வருத்தம் இருக்கிறதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஆண்டவருக்கு பரிசுத்தமாக நீ இதை கொண்டு வர வேண்டும். அப்ப நம்ம சிந்திச்சு பார்ப்போம், அந்த கொடுக்கின்ற அந்த மிருகங்கள், அந்த பறவைகளே பரிசுத்தமாக வரணும் என்று சொன்னா, நானும் நீங்களும் எவ்வளவுக்கு பரிசுத்தமாக ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். வேதம் நமக்கு போதிக்கிறது, நம்முடைய தேவன் பரிசுத்தர். கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவர் எப்படி பாடுகிறார்களாம்? பரிசுத்தர் 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 என்று தான் பாடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. யாத்ராமம் 19ஆம் அதிகாரத்தை ஒரு திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யாத்ராமம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட கடவர்கள். இது என்னண்டா, நீங்க இந்த யாத்ராமம் 19 வாசிங்கன்னு சொன்னா 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அதாவது 3ஆம் நாளுக்காக ஆயத்தப்படுத்து சொன்னா, அவர்கள் எகிப்தில இருந்து புறப்பட்டு வந்து 47 நாட்கள் முடிவடைந்து விட்டது. இப்ப ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி நான் அவர்களோடு பேச போகிறேன். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு சொன்னா, சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலே, தேவனுடைய பர்வதம் என்று சொல்லி வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்தப்படுத்த சொல்லி. எத்தனையாம் நாளுக்கு ஆயத்தப்படுத்திட்டான்? 3ஆம் நாள். 3ஆம் நாள் எத்தனையாவது நாள்? 50வது நாள். 50வது நாள கிரேக்க மொழியில் என்ன சொல்லுவாங்க? பெந்தகோஸ்தே நாள். அப்ப நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது எந்த நாள்ல? முதலாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக. எப்ப கொடுக்கப்பட்டது? பெந்தகோஸ்தே நாளிலே. அந்த நாளிலே தான் மேல் வீட்டு அறையிலே பரிசுத்தாவியானவர் 120 சீஷர்கள் மீது வந்து இறங்கினார். அப்ப இந்த 50வது நாளுக்கு ஆண்டவர் வந்து பேசுவதற்கு முன்பதாக நீங்க அதை வேதத்துல வாசிக்கலாம். ஆண்டவர் வந்து பேசுகிறார். பேசும் பொழுது எக்கால சத்தமும் இடிமின்னலின் சத்தமும் வர 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 அதோட சத்தம் என்ன செய்யுது? கூடிக்கொண்டு போகுது. அப்ப ஜனங்கள் கத்துறாங்க, மோசே வேணாம். என்ன சொல்றாங்க? ஆண்டவர் எங்களோட பேச வேணாம், நீயே போய் பேசி எங்களுக்கு வந்து சொல்லு, எங்களுக்கு ஏலாப்பா இந்த சத்தத்தை கேட்க என்று கத்துகிறதை நாங்கள் அதுல வாசிக்கலாம். அப்ப இந்த வசனத்துல நாங்க பார்த்தோம், ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார், நீ எல்லா ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்து, உடுப்ப பரிசுத்தப்படுத்து, எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்து. நியாயப்பிரமாணத்துல நாங்க பார்க்கலாம், அவங்க மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்துல போன அவர்களுக்கு மரணம். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்கிறார். நம்முடைய கண்கள் காணவில்லை, அவர் இடத்துல இருக்கிறார், என்ன நடக்குது தெரியாது. ஆனா அவர் நம் மத்தியில இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் அதை விசுவாசிப்பார்கள். அவர் சொன்னால், எங்கே என்னுடைய நாமத்திலே ஒருவர் அல்லது இருவர் கூடினாலும் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். அப்ப கர்த்தருக்கு பரிசுத்தமாக
இருக்க வேண்டியது தேவனுடைய ஜனங்களாகிய எனக்கும் உங்களுக்கும் மேல விழுந்த பொறுப்பு, அது கடமையாக இருக்கிறது. இப்ப உங்களுக்கு நான் ஒரு 7 minutes வீடியோ கிளிப் காட்ட போறேன். அதுல இந்த வஸ்திரத்தை பற்றி சில காரியங்கள் வருது. அதுல முக்கியமா நீங்க கவனிக்கணும். அது கொஞ்ச நேரம் தான் அந்த வீடியோ வரும். இந்த பாகைய எப்படி அவர் தன்னுடைய தலையில கட்டி கொள்ளுறார் என்ற ஒரு விஷயம் வரும். அதை கொஞ்சம் பாருங்க. அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து இதுல இருந்து பேசுவேன். ஓகே, And take thou unto thee Aaron thy brother and his sons with him from among the children of Israel, that he may minister unto me in the priest's office. And thou shalt make holy garments for Aaron thy brother for glory and for beauty. And these are the garments which they shall make: a breastplate and an ephod and a robe and a broidered coat, a mitre and a girdle. And they shall make holy garments for Aaron thy brother and his sons, that he may minister unto me in the priest's office. And they shall make the ephod of gold, of blue, and of purple, of scarlet, and fine twined linen with cunning work. It shall have the 2 shoulder pieces thereof joined at the 2 edges thereof, and so it shall be joined together. And the curious girdle of the ephod which is upon it shall be of the same, according to the work thereof, even of gold, of blue, and purple, and scarlet, and fine twined linen. And thou shalt take 2 onyx stones, and grave on them the names of the children of Israel, 6 of their names on one stone, and the other 6 names of the rest on the other stone, according to their birth. With the work of an engraver in stone, like the engravings of a signet, shalt thou engrave the 2 stones with the names of the children of Israel. Thou shalt make them to be set in ouches of gold. And thou shalt put the 2 stones upon the shoulders of the ephod for stones of memorial unto the children of Israel. And Aaron shall bear their names before the Lord upon his 2 shoulders for a memorial. And thou shalt make ouches of gold, and 2 chains of pure gold at the ends. Of wreathen work shalt thou make them, and fasten the wreathen chains to the ouches. And thou shalt make the breastplate of judgment with cunning work. After the work of the ephod thou shalt make it, of gold, of blue, and of purple, and of scarlet, and of fine twined linen shalt thou make it. 4 square it shall be, being double. A span shall be the length thereof, and a span shall be the breadth thereof. And thou shalt set in it settings of stones, even 4 rows. This shall be the first row. And the second row shall be an emerald, a sapphire, and a diamond. And the third row a ligure, an agate, and an amethyst. And the 4th row a beryl, and an onyx, and a jasper. They shall be set in gold in their enclosings. And the stones shall be with the names of the children of Israel, 12 according to their names, like the engravings of a signet. Every one with his name shall they be, according to the 12 tribes. And thou shalt make upon the breastplate chains at the ends of wreathen work of pure gold. Thou shalt make upon the breastplate 2 rings of gold, and shalt put the 2 rings on the 2 ends of the breastplate. And thou shalt put the 2 wreathen chains of gold in the 2 rings which are on the ends of the breastplate. And the other 2 ends of the 2 wreathen chains thou shalt fasten in the 2 ouches, and put them on the shoulder pieces of the ephod before it. And thou shalt make 2 rings of gold, and thou shalt put them upon the 2 ends of the breastplate in the border thereof, which is in the side of the ephod inward. And 2 other rings of gold thou shalt make, and shalt put them on the 2 sides of the ephod underneath, toward the forepart thereof, over against the other coupling thereof, above the curious girdle of the ephod. And they shall bind the breastplate by the rings thereof unto the rings of the ephod with a lace of blue, that it may be above the curious girdle of the ephod, and that the breastplate be not loosed from the ephod. And Aaron shall bear the names of the children of Israel in the breastplate of judgment upon his heart,
when he goeth in unto the holy place, for a memorial before the Lord continually. And thou shalt put in the breastplate of judgment the Urim and the Thummim, and they shall be upon Aaron's heart when he goeth in before the Lord. And Aaron shall bear the judgment of the children of Israel upon his heart before the Lord continually. And thou shalt make the robe of the ephod all of blue, and there shall be an hole in the top of it in the midst thereof. It shall have a binding of woven work round about the hole of it, as it were the hole of an habergeon, that it be not rent. And beneath upon the hem of it thou shalt make pomegranates of blue and of purple and of scarlet round about the hem thereof, and bells of gold between them round about. A golden bell and a pomegranate, a golden bell and a pomegranate upon the hem of the robe round about. And it shall be upon Aaron to minister, and his sound shall be heard when he goeth in unto the holy place before the Lord, and when he cometh out, that he die not. And thou shalt make a plate of pure gold, and grave upon it like the engravings of a signet, Holiness to the Lord. And thou shalt put it on a blue lace, that it may be upon the mitre, upon the forefront of the mitre it shall be. And it shall be upon Aaron's forehead, that Aaron may bear the iniquity of the holy things which the children of Israel shall hallow in all their holy gifts. And it shall be always upon his forehead, that they may be accepted before the Lord. And thou shalt embroider the coat of fine linen. Thou shalt make the mitre of fine linen. Thou shalt make the girdle of needlework. And for Aaron's sons thou shalt make coats, and thou shalt make for them girdles, and bonnets shalt thou make for them, for glory and for beauty. And thou shalt put them upon Aaron thy brother and his sons with him, and shalt anoint them, and consecrate them, and sanctify them, that they may minister unto me in the priest's office. And thou shalt make them linen breeches to cover their nakedness. From the loins even unto the thighs they shall reach. And they shall be upon Aaron and upon his sons, when they come in unto the tabernacle of the congregation, or when they come near unto the altar to minister in the holy place, that they bear not iniquity and die. It shall be a statute forever unto him and his seed after him. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு மட்டும் நான் நினைக்கிறேன். ஓகே, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாகையை எப்படி அவர் கட்டுறாருன்னு சொல்லி. பார்த்தீங்களா? பாகை எப்படி கட்டப்படணும்னு சொன்னால், ஓகே, பாகை எப்படி கட்டப்படணும்னு சொன்னால், வலமிருந்து இடமாக, இந்த காது இருக்கு தானே, இந்த காதில் தான் முதல் துண்டை வச்சு அவங்க சுத்தணும். வலமிருந்து இடமாக தான் கட்டணும். ஓகே, ஏன் இந்த விதமாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னால், அதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரோன் அதாவது ஆசாரியனுடைய செவிகளுக்கூடாக ஆண்டவருடைய வார்த்தையை தவிர வேற எதுவும் போகக்கூடாது. யாத்ராமம் 28:3 வாசிங்க. யாத்ராமம் 28:3. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. ஆரோன் யாருக்கு ஊழியம் செய்யணும்? ஆசாரிய ஊழியம். அந்த வசனம் சொல்லுது, எனக்கு. ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். இந்த சம்பாஷணை எப்படி போகுது? கன்வர்சேஷன். ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், ஆரோன் எனக்கு ஊழியம் செய்யும்படி. அப்ப ஆரோன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அவர் யாருடைய வசனத்தை, வார்த்தையை கேட்க வேண்டும்?
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நானும் நீங்களும் ஆசாரியனா இருக்கிறோம் என்றால் நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு. இந்த பாகை கட்டப்பட்டது, பாகை நம்முடைய காதுகளை மறைத்து இந்த நெற்றியெல்லாம் மறைச்சு தான் கட்டப்பட்டிருக்கு. இது எதுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக அடையாளப்படுத்துதுன்னு சொன்னா, நானும் நீங்களும் பரிசுத்தமாக எங்களுடைய மனதை, எங்களுடைய மூளையை, எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய காதுகளை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு பேசுகிறதை நாம் கேட்க முடியும். அதான் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்கு காது இல்லாமல் இல்ல, காது இருக்கு. ஆனா ஆண்டவர் பேசுறத கேட்கிறதற்கான நிலைமை அவங்களுக்குள்ள இல்ல. அதை கவனிச்சு கேட்கிற நிலைமை அவர்களுக்குள்ள காணப்படல. அப்ப நாங்க கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னண்டா, எங்களுடைய செவிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நம்முடைய சரீரத்தில் 5 இருக்கு. என்னது? பார்த்தல், கேட்டல், ருசித்தல், தொடுகை, வேற முகர்தல். அப்ப இதன் மூலமாகத்தான் அந்த டேட்டா, தகவல் என்ன செய்யும்? பக்கண்டு மூளைக்கு போய் சேர்ந்துடும். இப்ப நம்மட மகன் இருக்கிறார், அவரை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு விஷயம் கதைச்சா அதை அப்படியே எடுத்துருவார். எடுத்து உடனே கதைக்க மாட்டார். சில மாதங்கள், சில காலங்கள் போனதுக்கு பிறகு அந்த நாங்கள் பேசின அந்த டேட்டா திருப்பி என்ன செய்யும் தெரியுமா? இந்த பிரிண்டரில் பிரிண்டிங் பண்ணுற மாதிரி, மெசேஜ் வர மாதிரி திருப்பி வரும். இது என்னண்டு இவருக்கு தெரியும்னு சொல்லி கேட்டால், நாம் பேசியிருப்போம், அதை அப்படியே ரிசீவ் பண்ணி உள்ள மூளைக்குள்ளே வச்சிருப்பான். அப்போ நம்முடைய இந்த 5 புலங்களால் தான் அநேகமான தகவல் போகுது. அதான் திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு போதிக்கப்படுவதுண்டு, சினிமா பார்க்காதீங்கண்டே. சினிமா பார்க்கும் பொழுது அதில் காட்டுற அந்த இன்ஃபர்மேஷன், கார்ட்டூனும் பார்க்காதீங்க. கார்ட்டூன் பார்க்கும் பொழுது அதில் வர விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும்? கண்ணுக்கால போய் மூளையில் சேவ் ஆயிடும். இப்போ நாம் நினைப்போம், ஓ சினிமா. இப்போ வேதம் நமக்கு சொல்லுது என்ன சொல்லுது? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, கணவன் மனைவி பரிசுத்தமாக அன்பாக இருக்க வேண்டும் என்று. சினிமா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? அது வேற அன்பைத்தான் சொல்லுது. ஆனால் அது வித்தியாசமான அன்பெல்லாம் பேசுது. கள்ள தொடர்பு வைக்கலாம் என்று சினிமா கற்றுக் கொடுக்குது. கற்றுக் கொடுக்குதா இல்லையா? கற்றுக் கொடுக்குது. பரிசுத்தம் இல்லாத விஷயங்களை செய்யலாம், அவசரத்துக்கு போய் சொல்லலாம், காதல்ல தோன்று போனா நீ தூக்கு போட்டு சாகு என்று சினிமா மூலமாக பிசாசு கற்றுக் கொடுக்குது. காதலில் தோத்தா நீ நஞ்சு குடிச்சு சாகு, இல்லை காதலில் தோத்தியண்டா என்ன செய்யணும்? சாராயம் குடி என்று சொல்லி கொடுக்குது. சினிமா அந்த தகவலை கற்றுக் கொடுக்கறதால இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் சினிமாவை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க? அடுத்த கட்டம் நான் இப்படி செய்ய போகிறேன், அதை அப்ளிகபிள் பண்ணுறாங்க அவங்களோட வாழ்க்கையில். இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்பதாக செங்கலடியில் ஒரு மேர்டர் ஒன்று நடந்தது. ஸ்கூலில் படிக்கிற படியனில் தான் அந்த மேர்டரை செஞ்சானு எல்லாருக்கும் தெரிஞ்சு, அது ஃபேமஸான ஒரு மேர்டர். அந்த மேர்டர் எப்படி நடந்திருக்கு என்று சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் அவர் இன்குவாரி பண்ணி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், இது ஃபுல்லாக சினிமா மாதிரி ஸ்கெட்ச் போட்டு செய்திருக்காங்கடாப்பான்னு சொல்லி அவங்க பேசுகிறத அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில். அப்போ சினிமா கண்கள், அதான் இயேசுவும் சொன்னார், உன்னுடைய கண்கள் என்ன சொன்னார்? உன்னுடைய கண்கள் நல்லதா இருந்தா உன்னுடைய சரீரம் முழுவதும் நல்லதா இருக்கும். கண்கள் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம், காதுகள் மிகவும் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இல்லையா? வேற சத்தம், தேவனுடைய சத்தம் இல்லாம வேற சத்தம் வரும் பொழுது வேற சத்தம் கேட்காதண்டு இல்லை. எல்லாருக்கும் வேற சத்தம். நாங்க இந்த உலகத்துக்குள்ள போறோம், தொழிலுக்கு போறோம், வேற காரியங்களுக்கு போறோம், வேற சத்தங்கள் நமக்கு கேட்கும். அது தேவ சத்தமா அல்லது பிசாசுர சத்தமா அல்லது இந்த உலக ஜனங்களுடைய வாழ்க்கை போக்கான்னு சொல்லி நாங்கள் அதை என்ன செய்யணும்? பகுத்து ஆராய்ந்து தேவனுடையதாக இருந்தால் நம்முடைய மூளையில ஏற்றிக்கொள்ளணும், மற்றது என்ன செய்யணும்? ரிஜெக்ட் பண்ணி விடணும். அப்ப பாகை ஆசாரியனுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது? அவனுடைய செவிகளை, அவனுடைய மூளையை பாதுகாத்து கொள்வதற்காக. ஓகே, இது ஒரு மனுஷனுக்கு சரிதானே? ஒரு தேவ பிள்ளைக்கு
பாகை ஆவிக்குரிய பிரகாரமா ஒரு ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம். ஓகே, கொலோசியர் 1:18 வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:18 வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பெருமானவர். சபைக்கு யாரு தலையா? கிறிஸ்து. அந்த வசனம் என்ன சொல்லுது? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்ப வேதம் நமக்கு போதிக்கிறது நம்முடைய தலை யாராம்? இயேசு. இயேசு என்றால் யார்? இதா இல்ல, தேவனுடைய வார்த்தையானவர் என்று அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது தலையா இருக்கணுமாம்? ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு திருச்சபைக்கு எது தலையா இருக்கணும்? வார்த்தை. வார்த்தை இல்லாம வேற வேற விஷயங்கள் தலையாக இருந்தால் பிரச்சனை. ஒரு மனுஷனுடைய தலைக்குள்ள பிசாசு பிழையான சிந்தனைகள் போடும் பொழுது, பிழையான அபிப்பிராயங்களை போடும் பொழுது, பிழையான காரியங்களை விதைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னா அந்த மனுஷன் தடுமாறுவான். ஏனென்றா நம்முடைய மூளைக்குள்ளதான் நம்முடைய அறிவு, ஞானம், சிந்தனை இதெல்லாமே இந்த மூளைக்குள்ளதான் இருக்கு. இங்க கீழே எதுவும் இல்லை, விளங்கிட்டா? இதுக்குள்ளதான் இருக்குது. நம்ம பண்ற என்ன சொல்ற திருக்டாஸ் வேலெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது. நம்ம இப்படி இதை ஐடியாவா இதை எடுக்கலாம் என்று சிந்திக்கிறெல்லாம் இங்கதான் இருக்குது. அப்ப இதுக்குள்ள பிசாசு ஒரு பிழையான காரியத்தை போட்டா என்ன நடக்கும்? எல்லாம் குழம்பிடும். ரோட்டால போக்குள்ள ஒரு வாலிப பிடியம் போகும் பொழுது ஒரு அழகான பெண் போறா. போகும் பொழுது அங்க பார்க்கும் பொழுது பிசாசு பக்கத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டோடனே அவ்வளோ காலமும் வடிவா தெரியாத பிள்ளை அன்றைக்கு வடிவா தெரியும். உடனே என்ன செய்வான்? பின்னால போவான். அந்த பிள்ளோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவான். இன்றைக்கு பாலியல் வல்லுறவு அல்லது என்ன சொல்றது சிறுவர் துஷ்பிரயோகம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இங்க அவன் போடுற இன்ஃபர்மேஷன். அப்ப தலை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு திருச்சபை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அங்க இருக்கிற பாஸ்டரா இருக்கட்டும், அங்க இருக்கிற விசுவாசிகளா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்களோட தலை கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் தான் முக்கியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதுல, போதிக்கிறதுல, கற்றுக் கொடுக்கிறதுல அந்த திருச்சபை உற்சாகமா இருக்க வேண்டும். உற்சாகமா இல்லை என்று சொன்னால் அங்க பிசாசு வார்த்தை எடுத்துட்டு வேற ஏதோண்ட வைச்சிருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். நல்லா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற ஊழியக்காரண்ட மண்டையில வெளிநாட்டை காட்டுவான். காட்டணும்னு என்ன செய்வார்? இவர் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஓடிடுவார். சில நல்லா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் மத்தியில வாலிப குழுவில் இருக்கிற ஒரு பொம்பளையை காட்டுவான். காட்டணுன்னே அவரோட அவர் கனெக்ஷன் ஆகி ஓடிடுவார். ஓடினா என்ன நடக்கும்? அதை இப்ப சமூக வலைத்தளங்கள் கூட சோசியல் மீடியால பிடிச்சி என்ன செய்வான்? இந்த பாஸ்டர் இப்படி செய்தார் என்று சொல்லி போடுவான். அப்ப நம்முடைய மூளை, தலை மிகவும் கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தலை கவனமா இருக்கணும், நம்முடைய மூளை கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் நாம போற திருச்சபையில தலை இருக்காண்டு பார்க்கணும். என்ன தலை? வார்த்தை. கிறிஸ்து இயேசு இருக்கிறாரா? ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நோக்கி அவர் பார்ப்பார். அவருடைய வார்த்தையை கேட்காம ஜெபிக்கிறவன் ஜெபம் அவருக்கு எப்படி இருக்குமா? அருவருப்பா இருக்குமா? வார்த்தை வார்த்தை வார்த்தை. நீங்க சங்கீதத்துல பார்க்கலாம், அவருடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் அவருடைய வசனத்தை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய வசனம் மிகவும் முக்கியம். இந்த வசனம் எங்க இருக்குது? இங்கே. அப்ப இந்த பகுதியை ஆரோனும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆரோனை போன்று அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தாலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் இத பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இத பழுதாக்கணும் என்றால் எல்லாம் போச்சு. அப்ப இதை நம்ம பாதுகாத்து கொள்ளணும்.
இதன் மூலமாக இது ஆபரேட் பண்ற இந்த ஐம்புலங்களை பாதுகாத்து கொள்ளணும். நம்ம இன்னைக்கு ரோட்டால போக்குள்ள ஒரு வீட்டுல கறி பிரட்டுவான், பிரட்டக்குள்ள அது மாட்டிறச்சியா கோழிறச்சியா இல்ல இறால் பிரட்டலா என்று சொல்லி நமக்கு அது மணக்கும் பொழுது தெரியும். அப்ப அது நமக்கு தெரியுது. நாம சொல்லக்கூடாது, ஐயோ பிசாசு என்ன வஞ்சி, பிசாசு உடனே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுமா, நான் சும்மா இருக்கிறேன்டாப்பா, என்னத்துக்கு எடுத்தாலும் நான் தான் செஞ்சேன் சொல்றான். நமக்குள்ளே நமக்கு இச்சை அடக்கம் இல்லை. ஆவியின் கனியில உண்டு என்ன இச்சை அடக்கம், இதெல்லாம் நமக்குள்ள இல்லை. நாம என்ன செய்யற, உடனே எடுத்தோன்னே தவற செஞ்சுட்டு பிசாசை மாட்டி விடுறேன். ஓகே, அப்ப இந்த பாகையை நாங்க பார்த்தோம் இல்லையா? கர்த்தருக்கு பரிசுத்தம். அந்த பாகையில என்ன எழுதட்டாம்? கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலினஸ் டு த லார்ட் அல்லது ஹோலி டு த லார்ட், காடோஷ் லா யாஹ்வே என்று சொல்லி அதுல எழுதட்டாம். ஏன் அதை பார்க்கிற, இப்ப நான் முன்னுக்கு நிற்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய பேச்சு, என்னுடைய முறைமை, நான் எப்படி இருக்கிறேன்றதை பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக மாற வேண்டும். ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கிற நானும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஜனங்களும் பரிசுத்தமாக மாற வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னா அவருடைய வார்த்தைக்கு நாங்க முதலிடம் கொடுக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு சொல்லி தரேனே, நான் அவசரப்பட்டு வேதம் வாசிக்கிறது இல்லை. இன்றைக்கு 10 அதிகாரம் வாசிக்கணும், இன்றைக்கு 15 அதிகாரம் வாசிக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. நீங்க மெதுவா ஒவ்வொரு வசனமா, அந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லா நீங்க பொறுமையா வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி வாசிக்கணும்டா? உதாரணத்துக்கு, அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு, அந்த மாதிரி மெதுவா வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பேசுறதையும் அந்த வசனத்திலிருந்தே நாம் கேட்கலாம். சில ஆட்கள் வாசிப்பாங்க, அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையும் பழுதற்ற 2 ஆட்டுக்களாக்களையும், இந்த மாதிரி வாசிச்சோம்னா ஒன்றும் கேட்காது. கடமைக்கு வாசிக்கிறார்கள், இப்படித்தான் வாசிப்பாங்க. இப்படி வாசிச்சா நாங்க வாசிச்சு முடிச்சிருவோம், ஆனா வேதத்தில் இருக்கிறது தெரியாது, வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நாங்க புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, அடுத்தது, அதுக்கு நான் ஒரு படம் போடலான்னு உங்களுக்கு தெரியும். கேர்டில் இந்த இருக்குது, அவருடைய இடைக்கச்சை. இந்த இடைக்கச்சை எப்படி கட்டப்படும் என்று சொன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆரோன் முதலாவது என்ன உடுப்பு போடுவார்? மேல உள் சட்டை, அதுக்கு பிறகு அந்த அங்கியை போடுவார், அதுக்கு பிறகு என்ன ஏபோத்தை போடுவார், அதுக்கு பிறகு என்ன போடுவார்? அதுக்கு பிறகுதான் இந்த என்னது மார்பதக்கத்தை அவர் கட்டிக்கொள்வார், அதுக்கு பிறகு இடைக்கச்சையை கட்டுவார். அப்ப இந்த இடைக்கச்சை என்ன நடக்கும் சொன்னா, அவருடைய உள் சட்டை அதை நாங்க வெள்ளை கலர்ல இருக்கும் சொல்லி பார்த்தோம், பியூரிட்டி, பரிசுத்தம், சரியா? அடுத்தது என்ன? நீல கலர், நீதி. அடுத்தது என்ன? ஏபோத்து, துதி. இது எல்லாத்தையும் சேர்த்து உடம்போட கட்டுறது தான் இந்த இடைக்கச்சை. இடைக்கச்சை இல்லைன்னு சொன்னா அந்த அங்கிக்கு, அந்த வஸ்திரத்துக்கு ஒரு அழகு இல்லை. உங்களுக்கு தெரியும் என்ன? அது ஒரு அழகு இல்லாம இருக்கு. அப்ப இந்த இடைக்கச்சை என்ன செய்தா, மார்பதக்கம், அங்கி, உள் சட்டை எல்லாத்தையும் உடம்போடு சேர்த்து கட்டுகிற உண்டாக காணப்படுகிறது. இந்த இடைக்கச்சையில வேலை என்னன்னு சொன்னா, சரீரம் என்னவா இருக்காம போய் நாங்க பார்த்தோம் கொலோசியர்ல. சரீரம் என்னவா இருக்கு? என்ன அதுக்கு மறந்தா? கொலோசியர் 1:18 பார்த்தோம். சரீரமாகிய சபை, சபையாகிய சரீரம். அப்ப இந்த இடைக்கச்சை என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த கேர்டில் என்ன செய்யுதுன்னு சொன்னா, பரிசுத்தத்தை, நீதிய, துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற துதிய சரீரத்தோடு சேர்த்து கட்டுகிறது. அதாவது சபையோட சேர்த்து மூண்டையும் டைப் பண்ணி விடுது, இறுக்கி விடுது. ஒரு சபையில பரிசுத்தம் இருக்க வேண்டும், இருக்கணுமா இல்லையா? ஒரு சபையில நீதி இருக்கணும். எந்த நீதி? தேவனுடைய வசனம், வசனமாகிய நீதி. இதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வசனம் இருக்குது இன்றைக்கு அநேக சபையில,
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய திருச்சபையில பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆனா அந்த வார்த்தைகளின்படி அவர்கள் வாழ்கின்றார்களா, நடக்கின்றார்களா, பேசுகின்றார்களா என்றது ஒரு கேள்விக்குறி. அப்ப நீதி ஒரு திருச்சபையில இருக்க வேண்டும். அடுத்தது என்ன? ஏபோத்து, துதி. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நினைத்து அவரை நாம் துதிக்க வேண்டும். இது திருச்சபையில மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய, கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகின்றவனுடைய வாழ்க்கையிலையும் இது இருக்க வேண்டும். இது மூண்டையும் சேர்த்து அதை நம்முடைய சரீரத்தை விட்டு விலகாதபடிக்கு, அங்கங்க பறக்காதபடிக்கு இடுப்போடு சேர்த்து கட்டி வைக்கிறது தான் இந்த இடை கச்சை. ஓகே, நான் இந்த செய்தியை இதோட முடிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த முடிக்கிறதுக்கு முன்பதாக திருப்பி உங்களுக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம் என்று விரும்புகிறேன். ஓகே, ஆரோனுடைய ஆடையில 6 பகுதிகள் இருக்கு. ஒன்று, முதலாவது பிரஸ்ட் பிளேட், மார்பதக்கம். மார்பதக்கத்தில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் 12 கோத்திரங்களுடைய பேர்களை அவர் வச்சு அந்த கல்லுகளோட அவர் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும். அது 28-39 வசனத்தில் நாங்கள் வாசித்தோம். அவர் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்பொழுது என்ன செய்யணுமா? இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களை தரித்தவராய் இருக்க வேண்டும். நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. அடுத்தது ஏபோத்து. ஏபோத்தினுடைய அந்த சொல்லுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை பார்த்தோம். அது துதியை குறிக்கிறது என்று சொல்லி அந்த ரகசியமே சொல்லி கொடுக்கிறது. அந்த துதி யாருக்கு போக வேண்டும்? மகிமை யாருக்கு போக வேண்டும்? ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டும். அடுத்தது அங்கி, அது நீல கலர். அது வந்து நீதி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நீதி இல்லாத ஒரு ஆசாரியன் இந்த அங்கியை போட்டுட்டு உள்ளுக்குள்ள போனான்னு சொன்னா அவனோட கதை முடிஞ்சிடும். அந்த நீதியை குறித்து அவனை போய் சிந்திக்கணும் மட்டும் தான் அங்கே மணி போட்டிருக்கு. டிங் 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 அடிக்கும் பொழுது அவன் யோசிக்கணும், ஓ நான் இன்றைக்கு போகலாமா போகக்கூடாதா? இன்றைக்கு நான் ஆசாரியன் திருக்கடாஸ் வேலை பார்த்து போட்டு சுத்து மாத்து பண்ணி போட்டு இதை போட்டுட்டு போய் நின்றா நிச்சயமா அவருக்கு கதை முடியும் அவடத்துல. அப்ப கவனமா இருக்க வேண்டும். அடுத்த ப்ராய்டட் கோட், உள்சட்டைன்னு சொல்லும் பொழுது வெள்ளை. அந்த வெள்ளை நம்ம வந்து பரிசுத்தத்தை குறிக்கிறது. அது நமக்கு நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், திருச்சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை நமக்கு போதித்தார். அடுத்தது பாகையும் வெள்ளையா இருக்கும். அதுல ஒரு கோல்டு பிளேட் இருக்குது. என்ன? கர்த்தருக்கு பரிசுத்தம். நாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எங்களுடைய செவிகளுக்கூடாக போகின்ற சத்தங்கள், குரல்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்காக நான் சொல்லல, இப்ப ரோட்டால போக்குள்ள இளையராஜாட பாட்டு போகும். இப்ப நான் இங்க இருக்கக்குள்ள அங்கள பக்கம் இளையராஜாட பாட்டு போகும்பொழுது எனக்கு ஒரே சோதனையா இருக்கும். என்ன சோதனை? கையெல்லாம் நடுங்கும். கிட்டார் எடுத்து வாசிக்க சொல்லும், கீபோர்டை தட்ட சொல்லும், இப்படியெல்லாம் இருக்கும். இது நமக்குள்ள பிராக்டிக்கலா வர. நம்ம இப்படி பேசவோனா நம்ம பிராக்டிக்கலா பேசுவோம். பஸ்ஸில் போக்குள்ள படம் போகும், அதை பார்க்க சொல்லும். என்ன இப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை நாம் எங்களுடைய காதுகளுக்குள்ள வாங்காம, கண்ணுக்குள்ள வாங்காம நாங்கள் என்ன செய்யணும்? அதை விலக்க வேண்டும். எங்களுடைய மூளையை நாங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த இடைக்கச்சை என்று சொல்லுவது அங்கி, உள்சட்டை, ஏபோத்து மூண்டையும் சேர்த்து சரீரத்தோடு கட்டுகின்றது. இது மூன்றும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே, ஒரு திருச்சபையிலே இருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருக்குள்ளாக நான் இந்த பாடத்தை தொடங்கி இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், இதை உங்களோட ஷேர் பண்ணணும் என்று சொல்லி இன்றையோட 4 வாரங்கள் நான் தொடர்ச்சியாக ஆரோனை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யூடியூப் சேனலில் நான் அதை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் அதை எடுத்து கேட்கலாம். வேறு யாராவது அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி விரும்பினாங்கன்னு சொன்னால் அவர்களோட நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். நாங்கள் கர்த்தருடைய பந்திக்காக இந்த நேரத்திலே ஆயத்தப்படுவோம்.